சத்து மாவுல எப்படி செய்யறன்னு பார்ப்போம் வாங்க. போமா சச்சிங்க தேங்காய் சிலியும் பொரியலையும் அரைச்சி வச்சிருக்கோம். நாங்க கொட்டுவோம். கொள்ளக்கட்டை சத்து மாவுல நல்லா பிணைஞ்சு திண்டா சத்தா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்கிடுவோம். நல்லா பிணைஞ்சுக்கிடுவோம். இப்படி நீங்க செஞ்சு ட்ரை பண்ண பாருங்க. நல்லா இப்போ பிணைஞ்சாச்சு. இப்போ கொலக்கட்டை பிடிச்சப்போ வாங்க சட்டியில் வைப்போம். அடுத்துக்கு வா. எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டோம். நாங்கள் மூடி வச்சு வேக வைப்போம். ஒரு 15 முட்டை எடுத்துக்கிடுவோம். பிரான்ஸ் இது வெந்திருச்சு. வாங்க எடுப்போம். வாங்க வெந்திருச்சான்னு பார்ப்போம். சூப்பரா வந்துருச்சு. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. சத்து மாவு